கிரிமினல் டிஃபமேஷன்ல தான் இந்த அரெஸ்ட் எல்லாம் வருது. ஆனா முதலமைச்சர் பேர்ல ஒரு குற்றச்சாட்டு சொல்லி இருந்தாரு அப்படின்னாலோ இல்ல முதலமைச்சருக்கு அகேன்ஸ்டா பேசியிருந்தாலோ அது என்னைய கேட்டா அது சிவில் டிஃபமேஷன் தான் நான் எடுத்துக்கிடுவேன். சிவில் ரீதியாக வழக்கு போடலாம். 1 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கொடுங்க, 50 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கொடுங்கன்னு வழக்கு போடலாம். அதை கிரிமினலா மாத்தி அரெஸ்ட் பண்ணும்போது அது அரசியல் உள்நோக்கம் கொண்டதாக தான் பார்க்கணும். இந்த விஜயபாஸ்கரோட வரலாறுலாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா விபரீத வரலாறு. இன்னும் பல பேர் போறாங்க. வேலுமணி போனாருன்னா அது படுமோசமா இருக்கும். எல்லாரு பேர்லயும் வழக்கு இருக்கு. எல்லாமே ஓட்டக்காலனா இவங்க வச்சு நீங்க எப்படி தூய ஆட்சியெல்லாம் நடத்த முடியும்? விஜய் உள்ள தொட்டாலே போதுங்க, விஜயபாஸ்கர் புனிதமாயிருவாரு. சாமியார் மாதிரி தலையில கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணா எல்லா பாவமும் கழிஞ்சுதுரா. அப்படியா? திமுக அல்லது செந்தில் பாலாஜியோட சகோதரர் அவர் இப்படியான ஒரு குற்ற செயலில் ஈடுபட்டதாக சொல்றாங்களே தொடர்ந்து. செந்தில் பாலாஜியோட சகோதரரை தேடுறதுக்கான தனிப்படைகள் எத்தனை அமைச்சாங்க? இது எந்த கட்டத்திலாவது இது கோர்ட்டுக்கு வருமா? வராது. கோர்ட்டுக்கு வந்தாலும் என்ன ஆகும்? ஒண்ணுமே ஆகாதுங்க. 10ஆம் தேதி முதலமைச்சர் போறாருங்க, எங்களுக்கு கணக்கு வழக்கு இருக்குன்னு ஒரு அமைச்சர் சொல்றாரு. முதலமைச்சர் 10ஆம் தேதி போறாருன்னு இன்னொரு அமைச்சர் சொல்றாரு. அரசு வேலை கொடுக்க போறோம், அந்த கடிதங்களை எல்லாம் கொடுக்க போறோம்னு சொல்றாங்க. மிகப்பெரிய தவறான முன்னுதாரணம். சட்டப்படி நிலைக்கத்தக்கதா இல்ல. தமிழ்நாடு சந்தித்திராத அளவுக்கான ஒரு அரசியல் ஆபாசம் இது. ஆளுங்கட்சி உறுப்பினர்களை விலை கொடுத்து வாங்க பாக்குறாங்க அப்படின்னு ஒரு கவுண்டர் குற்றச்சாட்டு மாதிரி வைக்கிறாங்க. திமுக ஒரு குற்றச்சாட்டு வைக்குது, அதுக்கு கவுண்டரா வைக்கிறாங்க. காவல்துறை கைது பண்ணுது, வழக்கு நடக்குங்க. அது என்ன மிஞ்சி போனா ஒரு வாரம் அவங்க ரிமாண்ட்ல இருப்பாங்க, இல்ல 15 நாள் இருப்பாங்க. வெளியில வழக்கு போட்டு இது பண்ணுவாங்க. நிச்சயமா கோர்ட்டுக்கு போகும். அதாவது இதுல ரிஸ்க் எது தெரியுமா? இந்த வழக்கை இந்த மாநிலத்தில் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி கோர்ட்டுக்கு போவாங்க. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய எதிர்ப்பவர் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர், முனைவர் திரு தராசு ஷியாம் அவர்கள். சார் வணக்கம். ஹக்கீம் வணக்கம். சட்ட நுணுக்கங்கள்லாம் ஐஎஸ் இன்பதுரை அவர்கள் மேற்கோள் காட்டுறாருல. இப்ப எஸ்பி வேலுமணி தரப்பு இன்னும் ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்துறாங்க. அவங்களும் ராஜினாமாவுக்கு தயாராகிறாங்களாங்கிற மாதிரி தான் நமக்கு சந்தேகம் வருது. அவங்களுக்கு ஒரு கடிவாளம் போட்ட மாதிரி இருக்குமா? பிளஸ் சிபிஐ விசாரணை கோரியும் ஆல்ரெடி வழக்கு தொடுத்திருக்கிறாங்க இந்த ஹார்ஸ் ட்ரேடிங் விவகாரத்துல. ஸோ அதுக்கு சிபிஐ விசாரணை உத்தரவிடணும். அப்படி சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு கன்விக்ஷன் ஆயிட்டாங்க அப்படின்னா இப்போ சிட்டிங் சிஎம்க்கு அது ஒரு சிக்கலை ஏற்படுத்துமா? எப்படி உதாரணத்துக்கு நீங்க ஜேஎம்எம் வழக்கு நீங்க சுட்டி காட்டினீங்க. இப்போ இவ்வளவும் இருக்கு, முதல்வருக்கு நேரடியாக அது ஒரு சிக்கலை ஏற்படுத்துமா? இப்போ சிபிஐ விசாரணை இதுக்கு முன்பு ஒரு காலகட்டத்தில எல்லாம் எப்படின்னா நம்ம பிளாங்கெட் பெர்மிஷன் கொடுத்துருந்தோம். அதாவது ஒரு மாநிலத்துக்குள்ள ஏற்படுகிற தாவாக்களை அது அந்த தாவாக்கள்ல சிபிஐ விசாரிக்கக்கூடிய பொருத்தமான தாவாவை சிபிஐ நேரடியாக விசாரிக்கலான்னு. அது திமுக ஆட்சியில் அது விட்ரான்னு நிறைய மம்தா பானர்ஜி கூட அதை விட்ரா பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்டை பெர்மிஷன் வாங்கி தான் சிபிஐ விசாரணை பண்ண முடியும். இப்போதைக்கு நிலைமை அதுதான். ஆனால் நீதிமன்றம் எப்போதுமே உத்தரவு போடலாம். அப்போ இதுக்கு சிபிஐ விசாரணை வேணும்னு நினைச்சா ஒன்று ஹைகோர்ட் உத்தரவு போடணும், இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட் உத்தரவு போடணும். இந்த 2 சாய்ஸ் தான் அதில் இருக்கு. இப்போ சிபிஐ விசாரணை அதுக்கு அடுத்த கட்டங்கள் ஜேஎம்எம் வழக்கு மாதிரி அது எப்படி வேணாலும் போலாங்க. இப்போ ஜனநாயக கரூர் மேட்டர் சிபிஐ விசாரணை என்னங்க ஆச்சு? இன்னி வரைக்கும் சார்ஜ் ஷீட்டே போடலங்க. அது காலமே கடந்து போச்சு. இன்னும் விசாரிக்கிறோம் சொல்லிட்டே இருக்காங்க. அமைச்சர் பழைய கணக்கு இருக்கு, கணக்கு வழக்கெல்லாம் தீர்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னு ஒரு அமைச்சர் பகிரங்கமா சொல்றது சரியா? திமுக இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது, இப்படி பேசியிருக்காரு. இன்னைக்கு பெட்டிஷன் தயாராகுது. இது போக அதுல உயிரிழந்த குடும்பத்துக்கு அரசு வேலை எப்படி கொடுக்க முடியும்? அவங்களுக்கு அவங்க பேர்ல நமக்கு அனுதாபம் இருக்குங்க. உயிரிழந்தவர்கள் குடும்பங்களுக்கு அனுதாபம் இருக்கு. ஒரு 20 லட்சம் ரூபாய் டிவிக்கே மட்டும் கொடுத்துச்சு, விஜய் சொந்த பணத்துல இருந்து கொடுத்தாரு. மத்த எல்லா கட்சிகளும் சேர்ந்தா ஒரு 10 லட்சம் ரூபா வருதுங்க. பிஜேபி கூட 2 லட்சம் ரூபா கொடுத்துச்சு. கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜன நெரிசல் மரணம்னா அதுல எந்த வகையில நெக்லிஜென்ஸ் ஏற்பட்டது? போலீஸ் நெக்லிஜென்ஸுங்க. அதனால கவர்மெண்ட் நஷ்ட ஈடு கொடுக்கணுங்கிறத நீங்க வாதமா வச்சீங்கன்னா நேர் எதிர்த்தரப்பு ஆர்கனைசரோட நெக்லிஜென்ஸ் சொல்லுது. அதான சிபிஐ மேட்ரு. அப்ப சிபிஐ மேட்ரு முடியறதுக்குள்ளேயே கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு போய் எப்படி அரசாங்க வேலை கொடுக்க முடியும்? விஜயோ டிவிக்கேயோ அவங்க சொந்த பணத்தை கொடுக்கறது வேற விஷயங்க. கட்சிகள் சொந்த பணத்தை கொடுக்கறது வேற விஷயம். அரசு வேலை கொடுக்கறதுங்கிறது அது எப்படி சரியா வரும்?
அது பெரிய தவறா முடியும். அப்புறம் சிபிஐ விசாரணைனா முடிய வேற இல்ல. அது சுப்ரீம் கோர்ட் பெண்டிங் மேட்டர் மாதிரி. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் உத்தரவு போட்டிருக்கு. ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி ஒருத்தர் மானிட்டரிங் கமிட்டில உட்கார்ந்திருக்காரு. அவருக்கு கீழே 2 சிட்டிங் ஆபீசர்ஸ் வந்து விசாரணை குழுவுல இருக்காங்க. இவ்வளவு பெரிய மேட்டர். அப்போ ரொம்ப அசால்ட்டா அதை டீல் பண்றாங்க. 10ஆம் தேதி முதலமைச்சர் போறாருங்க, எங்களுக்கு கணக்கு வழக்கு இருக்குன்னு ஒரு அமைச்சர் சொல்றாரு. முதலமைச்சர் வந்து 10ஆம் தேதி போறாருன்னு இன்னொரு அமைச்சர் சொல்றாரு. அரசு வேலை கொடுக்க போறோம், அந்த கடிதங்களை எல்லாம் கொடுக்க போறான்னு சொல்றாங்க. மிகப்பெரிய தவறான முன்னுதாரணம். சட்டப்படி வந்து நிலைக்கத்தக்கதா இல்ல. நேச்சுரலா மேட்டர் அந்த மேட்டரும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும். அப்போ தமிழ்நாடு சந்தித்திராத அளவுக்கான ஒரு அரசியல் ஆபாசம் இது. நல்லா யோசிச்சு பாருங்க. இது வரைக்கும் நம்ம சந்திச்சதே கிடையாதுங்களா? நான் வந்து ஸ்டூடெண்ட் பாலிடிக்ஸ்ல இருந்து இருக்கேன். 1967 கல்லூரி நாள், 65 எனக்கு இந்திய எதிர்ப்பு போராட்டம், 63ல இருந்து ஒரு ஸ்கூல் டேஸ்ல இருந்து பாலிடிக்ஸ்ல இருக்கிற கணக்கு. நான் முதல் ஓட்டு போட்டது 1971. இப்போ இது நாள் வரைக்கும், அப்புறம் பத்திரிகையாளர்னா கிட்டத்தட்ட 50 வருஷம், இது நாள் வரைக்கும் நான் இந்த மாதிரி இஷ்யூவை சந்திச்சதே இல்லை. காரணம் என்ன? டிவிக்கு ஆட்சி அமைச்சாச்சுங்க, 144 எம்எல்ஏன்னு கணக்கு எழுதியாச்சு. இனி உடனடியாக அந்த ஆட்சிக்கு எந்த ஆபத்தும் கிடையாதுங்க. என்ன காரணம்னா, மற்றவங்களுக்கு அந்த ஆட்சி அமைக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் இல்லை. அதாவது திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸ தாவேகா உள்ள சேர்த்துக்கிட்டதே பெரிய தப்பு. என்ன காரணம்னா திமுக கூட்டணியில் ஜெயிச்சது தானே ஒண்ணு. இந்த இப்ப இன்னைக்கு காங்கிரஸ் என்னெல்லாம் யோசிச்சு பாருங்க. ஒரு 150 அரசு வழக்கறிஞர் பதவி தாங்கன்னா அபிஷியலா லெட்டர் கொடுக்காங்க. அப்போ அரசு வழக்கறிஞர் பதவி எல்லா கட்சியும் வந்து அவங்கவுங்களுக்கு வேண்டியவங்களுக்கு தான் தருதுங்கிறது உலகறிந்த உண்மை. ஆனா அதுக்கு அபிஷியலா எப்படிங்க லெட்டர் கொடுக்க முடியும்? அபிஷியலா குடுக்குறாங்க. ரெண்டாவது வழக்கறிஞர் ஒருத்தர் பெட்டிஷன் கொடுத்திருக்காரு நீதிமன்றத்துல, பணம் வாங்கி தான் வந்து இப்படி நியமனம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி தாவேகா வழக்கறிஞர் ஒருத்தர் கொடுத்திருக்கிறது வியப்பு. ஒரு பெண் வழக்கறிஞர் அவங்க வந்து அதை ரீசன் அவுட் பண்ணி இன்சிடென்ட்ஸோட சொல்றாங்க. சோ மேட்டர் கோர்ட்டுக்கு போகுது. அப்போ ஒவ்வொரு கட்டத்திலையும் இவங்க வந்து தடுமாறுறாங்க. அது ஏன்னு எனக்கு புரியல. அதாவது ஒரு அரசு வந்தாச்சுங்க, இன்றைய தேதிக்கு அந்த அரசுக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. 4-6 மாசம் கழிச்சோ 1 வருஷம் கழிச்சோ அது வேற விஷயங்க. சபாநாயகர் மேல நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரதுக்கு பணம் கொடுத்தாங்கன்றாங்க. சபாநாயகர் மேல நம்பிக்கையில்லா தீர்மானமே கொண்டு வர முடியாது. சபாநாயகரை பதவி விலக கோரும் தீர்மானம் தான் கொண்டு வர முடியும். தமிழ்நாட்டிலே கொண்டு வந்திருக்கோம். மதியழகன் வந்து KA மதியழகன் சபாநாயகரா இருக்கும்போது 72ல பதவி விலக கோரும் தீர்மானம் கலைஞர் கொண்டு வந்தாரு. நம்பிக்கை இல்ல சபாநாயகர் பேர்ல, கட்சிக்கு நம்பிக்கை இல்ல. சபாநாயகர் ஒரு கட்சியோட உறுப்பினர்ல, பதவிக்கு வந்த பிறகு அவரு எல்லா கட்சிகளுக்கும் பொதுவானவரா செயல்படணும். ஆனா வாட் எவர் இட் இஸ், அவர் ஒரு கட்சியோட உறுப்பினர் தான். ஆளுங்கட்சியோட இன்ட்ரெஸ்ட தாண்டி ஒரு சபாநாயகர் முடிவு எடுக்கிறாரா? ஓம் பிர்லா முடிவு எடுத்துருவாரா? பிஜேபி இன்ட்ரெஸ்ட தாண்டி ஓம் பிர்லா முடிவு எடுத்துருவாரா? இது எந்த ஊர்ல யாருக்கு அதுல பூ வைக்கிறாங்க? அப்ப இல்ல, அது பண்ண முடியாதுங்க. சபாநாயகர் ஆளுங்கட்சி, சபாநாயகர் ஆளுங்கட்சிக்கு ஃபேவரபிளா தான் இருப்பார். அப்படின்னா நீங்க சபாநாயகரை நியூட்ரலா யாராவது ஒருத்தர் வெளியில இருந்து கொண்டு வரணும். அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இந்திய ஜனநாயகம் பொதுவா பாராளுமன்ற ஜனநாயகத்துல அதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்போ இந்த சபாநாயகர் டிவிக்கு ஆதரவா தான் செயல்படுவாரு. எதிர்கட்சிகளுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. அப்போ வந்து மெஜாரிட்டி இல்லாம இருந்தப்ப நெருக்கி அடிச்சு அவங்க இன்னொரு ப்ரொபோசல் கொண்டு வந்திருக்கலாம். கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருந்து கூட ஒருத்தர் கொண்டு வர சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் அவங்க என்ன தெரியல, அந்த நேரத்துல கவனம் செலுத்தல. இப்போ சபாநாயகரை நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதற்கு எப்ப கொண்டு வர போறாங்க அது யாருக்கும் தெரியாதுங்க. எப்பவுமோ கொண்டு வர போற தீர்மானத்துக்கு இப்பவுமே வந்து ஆளுங்கட்சி உறுப்பினர்களை விலை கொடுத்து வாங்க பாக்குறாங்க அப்படின்னு ஒரு கவுண்டர் குற்றச்சாட்டு மாதிரி வைக்கிறாங்க. திமுக ஒரு குற்றச்சாட்டு வைக்குது, அதுக்கு கவுண்டரா வைக்கிறாங்க. காவல்துறை வந்து கைது பண்ணுது, வழக்கு நடக்குங்க. அது என்ன மிஞ்சி போனா ஒரு வாரம் அவங்க ரிமாண்ட்ல இருப்பாங்க, இல்ல 15 நாள் இருப்பாங்க. வெளியில வந்து வழக்கு போட்டு இது பண்ணுவாங்க, நிச்சயமா கோர்ட்டுக்கு போகும். அதாவது இதுல ரிஸ்க் எது தெரியுமா? இந்த வழக்கை இந்த மாநிலத்துல நடத்தக்கூடாதுன்னு சொல்லி கோர்ட்டுக்கு போவாங்க. ஜெயலலிதா வழக்கு அப்படித்தானே போச்சு, கர்நாடகாவுக்கு போச்சு. ஜெயலலிதா ஆட்சி 2011 வழக்கு நடந்துகிட்டே இருந்ததுங்க. நடந்தது ரொம்ப பைய அடி எடுத்து வச்சு நடத்துனாங்க. 1997 போட்ட வழக்கு 2011 ஜெயலலிதா ஆட்சி 2வது வாட்டி வருந்தனையும், அதாவது 96 2001 கலைஞர் ஆட்சி, 2001 இருந்து திருப்பி 2006 வரைக்கும் ஜெயலலிதா ஆட்சி, 2006 இருந்து 2011 வரைக்கும் கலைஞர் ஆட்சி. அதுக்கு பிறகு வழக்கு வரும்போது டக்குன்னு வேற மாநிலத்துக்கு மாத்தணுங்க, இந்த மாநிலத்துல நியாயம் கிடைக்காது,
உடனே மாத்திட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டு தான் அதுவும். கடைசியில் என்ன ஆச்சு? பெங்களூர் கோர்ட்ல ஜெயலலிதாவுக்கு தண்டனை கிடைச்சது. இதானே வரலாறு. அப்படின்னா தாவேகா ஆட்சியில இந்த வழக்கை நடத்துவதற்கு திமுக எப்படி அலோவ் பண்ணும்? இன்னொரு கண்டிப்பா போங்க. அதுக்கு முந்தி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும் தெரியுமா? இந்த வாத பிரதிவாதங்கள். அப்போ இந்த ஆட்சி அடிவாங்கும். ஆட்சி ஃப்ரெஷ்னஸ், தூய ஆட்சி, லஞ்சத்தெல்லாம் ஒழிக்க போறோம், இப்படி பல பல மாதிரியான பரிணாமங்கள்ல வந்த ஆட்சி இது. இங்க பாத்தீங்கன்னா அப்படியே டோட்டலா விஜயபாஸ்கர்களா போறாங்க உள்ள. இந்த விஜயபாஸ்கரோட வரலாறுலாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா விபரீத வரலாறு. இன்னும் பல பேர் போறாங்க. வேலுமணி போனாருன்னா அது படுமோசமா இருக்கும். எல்லார் பேர்லயும் வழக்கு இருக்கு. எல்லாமே ஓட்டக்காலனா, ஈஎம்பித்தாளிக்கு பேரிச்சம்பளம். இவங்க வச்சு நீங்க எப்படி தூய ஆட்சியெல்லாம் நடத்த முடியும்? அதாவதுங்க மக்கள் மத்தியில இது விமர்சனம் ஆவாதா? அப்போ எல்லாம் விஜய் என்ன செஞ்சாலும் சரிதான், விஜயபாஸ்கர் சேர்த்தாலும் சரிதான், விஜய் உள்ள தொட்டாலே போதுங்க, விஜயபாஸ்கர் புனிதமாயிருவாரு, சாமியார் மாதிரி தலையில கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணா எல்லா பாவமும் கழிஞ்சுதுரா, அப்படியா? அப்போ மிக இயல்பாக ஜனங்க வாட்ச் பண்றாங்க. நல்ல வேளை இவங்களுக்கு இடைத்தேர்தல் நடக்கல. இடைத்தேர்தல் நடந்திருந்தா ஜெயிச்சிருப்பாங்களாங்கிறதெல்லாம் சந்தேகங்க. நம்ம பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருவாயில வந்திருக்கக்கூடிய ஒரு அண்மை செய்தி, முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே முதல்வர் அவர்கள் மீது ஒரு கடுமையான வார்த்தைகள் இது பண்ணியிருந்தாரு. நீதிமன்றத்திலே ஒரு முன்ஜாமீன் கேட்டிருந்தாரு. இன்று காலை வந்த செய்தி முன்ஜாமீனும் ரத்து செய்யப்பட்டிருந்தது. இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதையும் நம்ம எப்படி பார்க்க வேண்டியது இருக்கு? டிஃபமேஷன் அரெஸ்ட், அதை தாண்டி வேற ஒன்றும் இல்லைங்க. பொதுவாக டிஃபமேஷன் 2 வகை: சிவில் டிஃபமேஷன், கிரிமினல் டிஃபமேஷன். சுப்பிரமணிய சாமி வழக்கு பழைய வழக்கு ஒன்று இருக்குங்க. அந்த வழக்கில் கிரிமினல் டிஃபமேஷன், சிவில் டிஃபமேஷன் 2க்கும் வழக்கு போடுறதுக்கு அனுமதிக்க கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் அது ஸ்டாச்சுட்ல இருக்கு, அதாவது சட்டத்தில் இருக்கு, நம்ம அதை ரத்து பண்ண முடியாதுன்னு சொல்லிருச்சு. இந்த வழக்குகள் நான் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன் பத்திரிகைலாம். கிரிமினல் டிஃபமேஷன்ல தான் இந்த அரெஸ்ட் எல்லாம் வருது. ஆனா முதலமைச்சர் பேர்ல ஒரு குற்றச்சாட்டு சொல்லி இருந்தாரு அப்படின்னாலோ, இல்ல முதலமைச்சருக்கு அகேன்ஸ்டா பேசியிருந்தாலோ, அது என்னைய கேட்டா அது சிவில் டிஃபமேஷன் தான் நான் எடுத்துக்கிடுவேன். சிவில் ரீதியாக வழக்கு போடலாம். 1 கோடி ரூபா நஷ்டஈடு கொடுங்க, 50 கோடி ரூபா நஷ்டஈடு கொடுங்கன்னு வழக்கு போடலாம். அதை கிரிமினலா மாத்தி அரெஸ்ட் பண்ணும்போது அது அரசியல் உள்நோக்கம் கொண்டதாக தான் பார்க்கப்படும். திரு செந்தில் பாலாஜியை இப்ப தொடர்ந்து நாங்க தீவிரமா தேடிட்டு இருக்கோம், அவரோட பிரதரை தேடிட்டு இருக்கிறோம். ஏற்கனவே சிலர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க, தனிப்படையை வச்சு தேடிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்களே, அது எந்த அளவுக்கு முகாந்திரம் உள்ளது? அவரை கைது செய்தால் அது என்ன மாதிரியான ஒரு அடுத்தபடியே என்ன ஆகும்? எப்படி பாக்குறீங்க இந்த விவகாரத்தை? எனக்கு இதுல சுத்தமா நம்பிக்கை இல்லை. என்ன காரணம்னா, நான் இதே மாதிரியான ரெகுலர் பிரைப் வழக்குகள் நடத்தியிருக்காங்க டிஃபென்ஸ் சைட்ல. பிரைப் ஒரு சைக்கிள்ங்க. அது எப்படின்னா, ஒரு கிவர் வேணும், ஒருத்தன் கொடுக்கணும், ஒரு டேக்கர் வேணும், ஒருத்தன் வாங்கணும், ஒரு கன்சிடரேஷன் வேணும், ஏதோ ஒன்று அமௌண்ட் 5 லட்சம் 10 லட்சம், ஆர்டிஓ ஆஃபீஸ்னா 10,000 ரூபாய்க்கு லைசன்ஸ் வாங்கி தரேன், ஏதோ ஒன்று இருக்கணுங்க. பலன் ஒன்று வேணும், ஏதோ ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கணும். இந்த 4 இல்லாம பிரைப் சர்க்கிள் கம்ப்ளீட் ஆகாது. இதுல என்ன சொல்றாங்க, சபாநாயகர் பேர்ல நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர்றதுக்கு அரசுக்கு எதிராக நீங்க வாக்களிக்கணும், அதாவது அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு ஆதரவா வாக்களிக்கணும் அப்படின்னா, நம்பிக்கையில்லா தீர்மானங்கிற கான்டெக்ட் அப்படி கொண்டு வர முடியாதுங்கிறது தான். சபாநாயகரை பதவி விலக்கு ஒரு தீர்மானம் தான் நீங்க கொண்டு வர முடியும். அப்ப அந்த வார்த்தை பிரயோகமே தப்பு. அதுக்கு பிறகு அதுக்காக பேசணும் அப்படின்றாங்க. பேசியிருக்கலாம், பேசாம இருக்கலாம். பிரைப் சைக்கிள் கம்ப்ளீட் ஆகுதா? அதாவது 35 கோடி ரூபா பேசினாங்க, அதுல ஒரு 5 கோடி ரூபா அட்வான்ஸ் கொண்டு போய் கொடுத்தாங்க. அந்த அமௌண்ட் இந்த அமௌண்ட் கூட நீங்க காட்ட வேண்டாங்க. ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் இருக்கு இல்லைங்களா, அதாவது இல்காட்டன் வெல்த்துமாங்க, ஒரு குற்றம் செய்வதன் மூலமாக கிடைக்கிற பணம், அது ஏதாவது ஒரு வகையில அதோட எக்ஸிஸ்டன்ஸை நீங்க ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும். 10 கோடி ரூபா கொடுத்தாச்சுங்க, அந்த 10 கோடி ரூபாயை எடுத்து கொண்டு போய் அவர் கர்நாடகால பதுக்கி வச்சிருக்கிறாரு, அதை நாங்க தேடிட்டு இருக்கோம், என்னமோ ஒண்ணு நீங்க சொல்லி ஆகணும். ஆனா அதெல்லாம் எதுவுமே சொல்லலை. இதுல 35 கோடி ரூபான்னு ஒரு அமௌண்ட் சொல்லிட்டே இருக்காங்க தொடர்ந்து. யாருக்கெல்லாம் கொடுத்தீங்க? நிறைய எம்எல்ஏக்குங்கன்றாங்க. யாரு புகார் கொடுத்தா? அது ஒரு எம்எல்ஏ கொடுத்தாருங்க. ஏன் மற்ற எம்எல்ஏ புகார் கொடுக்கல? அது கொடுப்பாங்கங்க, விரைவில் கொடுப்பாங்க. எதுக்காக புகார் கொடுப்பாங்க? அது சபாநாயகர் பேர்ல நம்பிக்கையில்லா தீர்மானம் வரும்போது. நம்பிக்கையில்லா தீர்மானம் எப்போ வரும்? அது பின்னாடி வருங்க. ஸோ எந்த இடத்துலையுமே இதுல கிளாரிட்டி இல்லை. அப்போ இதுக்கு முந்தி நடந்த நிகழ்வுகள் பாருங்க, அதுல அப்படி திமுக இந்த வழக்கு ஒரு ஆளுநர்கிட்ட கொண்டு மனு கொடுக்குறாங்க, விஜய்க்கு எதிராக மனு கொடுக்குறாங்க. விஜய் கரூருக்கு போறாரு, கரூர்ல
இது கொடுக்க போறாங்க, அஹ், ம். எல்லாத்துக்கும் வேலை கொடுக்க போறாங்க. இப்படி பல விஷயங்கள் அரசியல் ரீதியாக பேசப்படுகிற விஷயங்கள். வேலை கொடுப்பாங்களான்னு கூட நமக்கு தெரியாது, பேசப்படுகிற விஷயங்கள். அப்படியான ஒரு சூழல்ல இந்த திமுக திமுக அல்லது செந்தில் பாலாஜியோட சகோதரர் அவர் வந்து இப்படியான ஒரு குற்ற செயலில் ஈடுபட்டதாக சொல்றாங்கல்ல தொடர்ந்து. செந்தில் பாலாஜியோட சகோதரரை தேடுறதுக்கான தனிப்படைகள் எத்தனை அமைச்சாங்க? யார் 4 யார் இருக்காங்க? தனிப்படைன்னு யார் செய்திகள் யாரெல்லாம் வாயிலா இருக்கா? பார்த்தோம். செய்திங்கிறதே ஒரு அது எப்போதுமே நம்ம ராஜா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாருங்க. ம். அப்போ அவருக்கு ஆட்சி சரியில்லை, ரொம்ப கெட்ட பேர் அந்த ராஜாக்கு. என்ன பண்ணதுன்னு தெரியல. அது ஒண்ணுமே இல்லைங்க, மந்திரி சொல்றாரு ம். நாளைக்கு நைட்டு பாருங்க, நாளை கழிச்சுல இருந்து உங்களுக்கு பிரச்சனை தீர்ந்துருன்றாரு. ம். ம். ராஜாக்கு ஆச்சரியம். மறுநாள் பிரச்சனை தீர்ந்துருதுங்க. ஜனங்கள்லாம் வேற ஒண்ணு பேசுறாங்க. என்னன்னா ஓகே. மந்திரி ஒரு ஆளை அனுப்பி ம். ஒரு மரத்து மேல நின்று நைட்டு 12 மணிக்கு கூவ சொல்றாரு ஒருத்தனை. அவன் கூவுறான். பயங்கரமான ஒரு பேய் வந்துருச்சுங்க சாம்ராஜ்யத்துல, அது மரத்து மேல பூரா நைட்டு பூரா கூவுச்சு அப்படின்னு மந்திரியே ஒரு ஆளை விட்டு அப்படியே பிரபகண்டா பண்றாரு. தொடர்ந்து ஒருத்தர் பேசிட்டே போறாங்க. கடைசியில் ராஜாவோட ஆட்சி பேர்ல இருக்க அதிருப்தி போய் மரத்து மேல நின்று கூவுற பேய் எந்த பேய்ங்கிற ஆராய்ச்சியில மக்கள் இறங்கிடுறாங்க. ஆர் இன் அதர் வேர்ட்ஸ் டைவர்ஷன், டேக் டைவர்ஷன், டேக் டைவர்ஷன், டேக் டைவர்ஷன். எஸ். ம். 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 அதை நோக்கி தான் இது போகுது. ம். இது வந்து எந்த கட்டத்திலாவது இது கோர்ட்டுக்கு வருமா? வராது. கோர்ட்டுக்கு வந்தாலும் என்ன ஆகும்? ஒண்ணுமே ஆகாதுங்க. ஆனா ஒரு விஷயம் டேமேஜ் ஆகுதா இல்லையா? நீங்க வந்து எந்த அடிப்படையில உங்களோட ப்ராபகண்டாவை கட்டமைச்சீங்க? நாங்க தூய சக்தி, திமுக தீய சக்தி, அதானே உங்க ப்ராபகண்டா? ம். அப்ப தூய சக்தியாக இருக்கிற நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்களாங்கிற கேள்வி வருமா வராதா? இது என்ன மாதிரியான பாலிடிக்ஸ்னு எனக்கு புரியல. இது ஆதவ் வந்து அதிமுகவே வந்து எங்ககிட்ட வந்து மொத்தமா வரணும் இங்க தாவேக்காவுக்கு அப்படின்ற அது மாதிரிலாம் மொத்தமா பேசுறாங்க. வர்றது தாவேகாக்கு நல்லதா? ம். அதுவும் ஒரு ஊழல் சக்தின்னு கடந்த காலத்துல நீங்களே விமர்சனம் பண்ணிருக்கீங்க. அந்த ஊழல் நீங்களே சக்தி முழுவதுமா அதனாலங்க நாங்க 2014 ஜெயலலிதாவுக்கு தண்டனை கிடைச்சது. ம். அதுலயும் அவங்க பல இறந்து முரண்பாடுகள் இருக்கு. நிச்சயமா சார், நீங்க டைவர்ஷன் பாலிடிக்ஸ், அதே போல இதுல வந்து அரசியல் பழிவாங்கல், இது மாதிரியான பல விஷயங்கள் ரொம்ப தெளிவா நீங்க சுட்டிக்காட்டினீங்க. ரொம்ப நன்றி.